கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கிற போது, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யோசுவாவினுடைய மிகப்பெரிய ஒரு தீர்மானம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யோசுவா பகிர்ந்து கொள்கிறார். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லுகிறார். ஜனங்களை ஸ்திரப்படுத்தி கர்த்தருடைய பாதையிலே நடத்த வேண்டும் என்று விரும்புகிற இந்த தேவ மனிதன், தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் மெய்யான தேவனை அறிந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக யோசுவா சொல்லுகிற போது, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யாரை சேவிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று தான் வழி நடத்தி கொண்டு வந்த எல்லா ஜனங்களோடு கூட யோசுவா பேசுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களுடைய பின் சந்ததிகளோடு கூட இந்த யோசுவா பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இப்பொழுது இந்த ஜனங்களுடைய மறு உத்தரவு எப்படி இருக்கிறது என்றால், அதே யோசுவா 24வது அதிகாரம் 18வது வசனத்தை பிந்தின பகுதியை வாசிக்கிற போது, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா 24வது அதிகாரத்தின் பிந்தின வசனங்களிலிருந்து ஆண்டவரை சேவிக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும், யெகோவா தேவனை சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனிதருடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய 4 அடையாளங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோசுவா ஒரு 4 விதமான காரியங்களை இந்த ஜனங்களுக்கு சொல்லி இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதையும் எச்சரிக்கிறதையும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனை சேவிக்கிற போது அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? கர்த்தரை சேவிக்கிற மனிதர்களுடைய 4 விதமான அடையாளங்களை இந்த நாட்களிலே நாம் அறிந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக திருப்புகிற போது வசனத்தில் மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தந்து நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். இதை யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். இங்கே யோசுவா ஜனங்களை பார்த்து, நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு உத்தமமான காரியமாக இருக்கிறது என்று நீங்கள் கண்டால் முதலாவது கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய முதலாவது ஒரு அடையாளம், அவர்கள் தேவனை தங்களுடைய சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தங்களுக்கு தெய்வமாய் இருக்கும்படி இந்த யெகோவா தேவனை தெரிந்து கொண்டவர்கள்தான் அவரை சேவிக்க முடியும், அவரை ஆராதிக்க முடியும், அவரை பணிந்து கொள்ள முடியும். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முற்பிதாக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற இடத்திலும், நீங்கள் ஜனங்களின் நடுவிலே ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறதுனால நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் ஜனத்திரட்சியிலே குறைவாக இருந்தீர்கள், அற்பமான ஜனமான சொற்ப ஜனமாக நீங்கள் இருந்ததுனால உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டது உண்மைதான். இப்பொழுது இந்த ஜனங்கள் ஆண்டவரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உண்மைதான். அதே நேரத்தில் நாம் அவரை இரட்சகராகவும் தெய்வமாகவும் முழு மனதோடு நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, தெரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போது தேவனை ஒரு மனிதன் சேவிப்பதற்குரிய முதல் படி என்னவென்றால், இந்த யெகோவா தேவனை தன்னுடைய தெய்வமாக அவன் தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தேவனாக தெய்வமாக முதலாவது தெரிந்தெடுத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிச்சயமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவசியமாக இருக்கிறது. ஏன் இன்றைக்கு அநேக மனிதர்கள் முழு மனதோடு ஆண்டவரை தேட முடியவில்லை? முழு மனதோடு
இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற முடியலை. முழு மனதோடு ஆண்டவரை சேவிக்கவும் பின்பற்றவும் முடியலை. ஏனென்றால் அவர்கள் முதலாவது ஆண்டவரை தான் பின்பற்ற வேண்டும், இந்த இயேசுவை தான் சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த தெரிந்து கொள்கிற அனுபவம் முதலாவது அவர்களுக்குள்ள சரியாக இல்லை. சரியாக இந்த ஆண்டவரை தெரிந்து கொள்ளாததுனால தான் இவர்தான் என்னுடைய இரட்சகராக இருக்கணும், இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தங்களுக்கு தெய்வமாக அவங்க தெரிந்து கொள்ளாததுனால தான், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக தெரிந்து கொண்டு அதில் உறுதியாக இருக்காததுனால தான் இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியவில்லை. பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளிடத்தில் ஆலோசனைகளை கொடுத்து, பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி, பிள்ளைகளை தைரியப்படுத்தி, திரும்ப திரும்ப இந்த ஆண்டவரை பற்றி பேசி தான் இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. பிள்ளைகளுக்குள்ளாகவே அந்த வாஞ்சை இல்லை, பிள்ளைகளுக்குள்ளாக அந்த ஆர்வம் இல்லை. ஏனென்றால் இன்னும் அவர்கள் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராகவும் தெய்வமாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளிப்படையான அடையாளத்தை பார்க்கிற போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் போல அறியப்பட்டாலும் அவருடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை. உள்ளத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இன்னும் முழு இருதயத்தோடு கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் ஆண்டவரை தேடும்படியான அந்த உற்சாகமும் ஆர்வமும் இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளே இல்லை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு சற்று கடினமாக இருக்கலாம். இந்த வார்த்தையினுடைய உண்மையை தெய்வ பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்டது உண்மையானால் அவரை தேடுகிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அவருடைய ஆலயத்திற்கு போகிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதிலும் வேதத்தை வாசிக்கிறதிலும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த இயேசுவை உங்களுக்கு தெய்வமாக தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சங்கீதங்களின் புஸ்தகங்களில் எப்படி வாசிக்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு கடமை இருக்கிறது, நமக்கும் ஒரு வேலை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேவனை நாம் நம்முடைய சொந்த தெய்வமாக இரட்சகராக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் இன்றைக்கு நடக்கிறது. அந்நிய தெய்வத்தை பின்பற்றுகிறார்கள், அந்த மனிதருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கிறது. அவர்களும் இடங்களை வாங்குகிறார்கள், அவர்களும் வீடுகளை கட்டுகிறார்கள், அவர்களும் அந்த வீடுகளில் குடியிருக்கிறார்கள். நல்ல வேலை இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, நல்ல உத்தியோகம் இருக்கிறது, தேசத்தில் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அவங்க தெரிந்து கொள்ளலை. ஆனால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இதே போல தான் யோசுவாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்களும் பல ஜாதியான ஜனங்கள் பலவிதமான தெய்வங்களை தங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டாங்க. இப்போ யோசுவா சொல்லுகிறார், நானும் என்னுடைய வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லுகிறார். தன்னை பின்பற்றுகிற ஜனங்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் யாரை பின்பற்ற விரும்புகிறீர்கள்? கர்த்தரை நீங்கள் பின்பற்றுகிறதாக இருந்தால் முதலாவது கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனை நாம் சேவிக்கிறவர்களாக இருந்தால் முதலாவது இந்த தேவனாகிய கர்த்தரை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வமாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை குறித்த அறிவு முதலாவது நமக்கு வேண்டும். அவரை அறிந்திருந்தால்தான் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் யோசுவா இங்கே ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். உங்களுடைய முற்பிதாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? இந்த முற்பிதாக்கள் என்னை அறியாதவர்களாக இருந்தார்கள். இந்த ஆபிரகாமை நான் அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சந்ததியை பெருக பண்ணினேன் என்று சொல்லுகிறார். கானான் தேசத்தில் அவங்க குடியிருந்தார்கள் என்று சொல்லுகிறார். பஞ்சத்து நிமித்தமாய் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போனாங்க. அந்த எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்கள் பிதாக்களை நான் விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். அந்நிய தெய்வம் என்னோடு கூட இருந்ததில்லை. இந்த கர்த்தர் தான் அவர்களை சுகபத்திரமாய் விடுதலையாக்கி 40 ஆண்டு காலமும் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த சரித்திரத்தில் இந்த ஜனங்களுக்கு யோசுவா சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த தேவனுடைய கிரியை எப்படிப்பட்டது, தேவனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, இவருடைய முற்பிதாக்கள் முந்தைய நாட்களிலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த யோசுவா விரும்புகிறார். உண்மையாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிற வல்லமையை ஒவ்வொரு மனிதனும் மனப்பூர்வமாக உணர்ந்து அறிந்து இந்த தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பன் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால, தாய் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால, தகப்பனும் தாயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதுனால நாங்களும் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த வழக்க சொல்லுகளை மாற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் முழு இருதயத்தோடு கூட இந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியும்.
இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே தலைமுறை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தாத்தா கிறிஸ்தவராக இருக்கிறார், பாட்டி கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையிலே பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக இல்லை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்த அடிப்படையான அறிவும் தெளிவும் அநேக மனிதர்களுக்குள்ளாக இல்லை. அதனால தான் இயேசுவை பின்பற்றுகிறதில் அவர்களுக்கு தாமதம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலே வைராக்கியம் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இல்லை, ஜெபத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இல்லை, ஆலயத்தை குறித்த பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள்ளாக இல்லை. ஆனால் தலைமுறை கிறிஸ்தவர்கள் இயேசு அவர்களுக்குள்ளாக இல்லை. இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையில தான் அநேக மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார். முதலாவது, நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். வேதம் இப்படி சொல்லுகிறது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அப்போ தான் நீங்கள் அவரை சேவிக்க முடியும். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய கிருபை எப்படிப்பட்டது, அவருடைய வழிகள் எப்படிப்பட்டது, அவருடைய ஆலோசனைகள் எப்படிப்பட்டது, அவருடைய கற்பனைகள் எவ்வளவு தூய்மையானவைகள் என்பதை ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் இந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே ஒழிய தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கூட எந்த ஒரு தொடர்பும் அநேக மனிதர்களுக்கு இன்றைக்கு இல்லை. இது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. இதனால தான் அநேக மனிதர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சாட்சி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கே இன்றைக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கிறது. சபைகளுக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளைதான் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கூட இந்த ஆண்டவர் மேலே அன்பு இல்லை, அவர்களுக்கு கூட தேவ சமூகத்தை குறித்த பயபக்தி இல்லை, பரிசுத்தம் இல்லை, பக்தி இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் அநேக மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யோசுவா தெளிவாக சொல்லுகிறார், யோர்தான் நதிக்கு அந்த பக்கத்திலும் அநேக தேவர்களை வைத்து மனிதர்கள் வழிபட்டார்கள், யோர்தான் நதிக்கு இந்த பக்கத்திலும் அநேக விக்கிரகாராதனை செய்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மத்தியிலே வாழப்போகிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் யாரை தெய்வமாக தெரிந்து கொள்கிறீர்கள்? இன்றைக்கும் இந்த உலகத்திலே தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். அநேக மனிதர்களுடைய மத நம்பிக்கைகளும் மத வழிபாடுகளும் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் யாரை தெய்வமாக தெரிந்து கொள்கிறீர்கள்? உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? யாருக்கு உங்கள் இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுத்துருக்கிறீங்க? உங்கள் முழு குடும்பமும் யாரை பின்பற்றும்படியாக நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறீர்கள்? அது ரொம்ப முக்கியம். யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அவங்க சொல்லுகிறாங்க, நாங்களும் கர்த்தரை தான் சேவிப்போம், கர்த்தரே எங்கள் தேவன் என்று சொல்லுகிறார்கள். யோசுவா சொல்கிறார், நீங்கள் கர்த்தரை சேவிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஏன் நீங்கள் கர்த்தரை சேவிக்க முடியாது? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் உங்களுடைய அக்கிரமங்களையும் உங்களுடைய பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார், அவர் அதை பொறுத்து கொள்ள மாட்டார் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தத்தையும் ஆழத்தையும் தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம புரிந்து கொள்ளலாம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை தெய்வமாக தெரிந்து கொள்ளணும்னா அவர் நடந்த வழியிலும் நானும் நடக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் இருக்கிறவங்க தான் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்கள் இல்லாமல் இயேசுவை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் உங்களால் செம்மையான வழியில் நடக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தி இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும் அவருக்கு சத்துருவை போல தான் நீங்கள் வாழ முடியும். அவரை அறியாத அஞ்ஞானிகளைப் போல தான் உங்களுடைய கிரியைகள் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் அஞ்ஞானிகளைப் போலவே இருக்கும். அவரை அறிந்த உண்மையான பக்தி உள்ள ஜனங்களைப் போல உங்களால் வாழ முடியாது. ஆனால் உண்மையாக அவரை அறிந்து உங்கள் முழு இருதயத்தோடு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக வாழ முடியும். யோசுவா சொல்லுகிறார், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இரட்சகராகிய இயேசு பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய பாவங்களை குறித்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். அவனுடைய வழிகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நம்முடைய இருதயத்தில் தெய்வமாக இரட்சகராக நாம் இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் கிருபையாய் மன்னிக்கலாம். ஏனென்றால் நாம் கிருபையின் காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பில் நம்முடைய கிரியைகள் தான் நமக்கு முன்பாக வந்து நிற்கும். அதனால தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறேன்.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லுகிறது இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறது இல்லை, நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி மார்பு தட்டி கொள்ளுகிறதில்லை. இல்லை, அவர் நடந்தபடி நாமும் நடக்கணும், அவர் வாழ்ந்தபடி நாமும் வாழணும். அதற்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் முயற்சி செய்யணும். அப்போ தான் நாம் அவருடைய சாட்சிகளாக மாற முடியும். அவருடைய நாட்களில் அந்த கிரியைகளை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு பலவிதமான உபதேசங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது. கிருபைகளை குறித்தே இன்றைக்கு அநேக மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கிருபை தான், கிருபை கிருபை கிருபை, எல்லாமே கிருபை என்று சொல்லுகிறாங்க. அருமையான ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு முறை இப்படி சொன்னார், ரட்சிப்பு கிருபை, ஞானஸ்நானம் கிருபை, அபிஷேகம் என்பது கிருபை. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டுமானால் கிரியை செய்தால்தான் பரலோகத்துள்ள போக முடியும் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரத்திலும் கடைசி அதிகாரத்திலும் கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இடைப்பட்ட அதிகாரங்கள் முழுவதும் கிரியை செய்ய வேண்டும் என்பதையே போதிக்கிறது என்று சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் உண்மை. இந்த கிருபையை ஏன் ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுக்கிறார்? கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கிருபையை கொடுக்கிறார். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கிருபையை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கிருபையை கொடுக்கிறார். நான் தேவ சமூகத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு எனக்கு விரோதமாய் தவறு செய்கிற ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்மேல் அவர் கிருபையாக இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் நான் கிரியை செய்வதற்காகத்தான் கிருபை கொடுக்கப்படுகிறது. நான் ஜெபத்தில் வளரணும், வேத தியானத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், குழியில் கிடக்கிற மனிதனை தூக்கிவிட வேண்டும், சிறுமைப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்யணும், ஏதோ ஒரு விதத்தில் நற்கிரியைகளை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்கள் நடுவிலே கட்டுகிறதற்காகத்தான் இந்த கிருபை எனக்கு தருகிறார். ஆனால் கிருபை என்று சொல்லி தேவ கிருபையை நாம் வாங்கி வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகள் ஒன்றையுமே இன்றைக்கு நாம் செய்கிறதில்லை. கிருபையை குறித்து போதிக்கிற மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் அவருடைய உபதேசங்களும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. உண்மையாகவே அவர் தம்முடைய கிருபையினால் தான் நம்மை ரட்சித்தார். அவர் தம்முடைய கிருபையினால தான் நமக்கு ஞானஸ்நானம் தந்தார். கிருபையினால தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். இப்பொழுது நம்மிடத்தில் கிரியையை அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் நிலத்திலே விதையை விதைக்கிறான். அந்த விதையானது ஒரு மரமாக வளருகிறது. ஏற்ற நாட்கள் வரும்போது, காலங்கள் வரும்போது அந்த மரத்தினிடத்திலிருந்து அவன் கனியை எதிர்பார்க்கிறான். இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதரிடத்திலும் கிரியையை எதிர்பார்க்கிறார். வசனங்கள் போதிக்கப்படுகிறது, சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஆலயத்திற்கு போகிறார்கள், தேவ கிருபையை உணர்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் கிரியை இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். அந்த கிரியையை நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் இந்த கிறிஸ்தவ ஜீவிதம் பொய்யாக மாறிவிடும். நீங்கள் கிரியைகளை வெளிப்படுத்தாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்கிற சத்தியத்தை குறித்து, நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையை குறித்து, நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற சபையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நம்முடைய பாவங்களை குறித்து விசாரிக்கிறவர், நம்முடைய வழிகளை குறித்து விசாரிக்கிறவர். அவரிடத்தில் விளையாடக்கூடாது, அவருடைய சமூகத்தில் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் ஏன் கிருபையை தருகிறார்? ஏன் இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார்? மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தையும், மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு சாக்கியத்தையும், உயர்வையும், ஐஸ்வர்யத்தையும், கனத்தையும் ஏன் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களை விட அதிகமாய் உங்களை நேசிக்கிறார்? நீங்கள் அவரிடத்தில் அதிகமான கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்களாக மாறணும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாக மாறணும். அந்த கிருபை அதனால தான் ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் ஞானவான்கள் அல்ல. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் வல்லவர்கள் அல்ல, சக்தி படைத்தவர்கள் அல்ல. ஆனால் ஏதோ சிலரை ஞானிகளாக வைத்திருக்கிறார், ஏதோ சிலரை ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார், ஏதோ சிலரை பலசாலிகளாக வைத்திருக்கிறார், தைரியம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயன்பட வேண்டும். உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பராக்கிரமம், உங்களுடைய பக்தி ஆண்டவருக்கு பிரயோஜனப்படணும், தேவனுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனப்படணும். ஏதோ ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை மறந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தேவன் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கடமை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருந்தால் முதலாவது அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து முழு இருதயத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதான் நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியும், ஆண்டவரை சேவிக்க முடியும். இயேசு இல்லாமலே இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்கள். உண்மையாக கிறிஸ்துவினுடைய சந்தோஷம் இல்லாமலே அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்களைப் போல தங்களை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று கணக்கு கொடுக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருந்து இந்த கிறிஸ்தவ வழியிலே நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது.
நீங்கள் அவரை தெய்வமாக தெரிந்து கொண்டதற்கு நீங்களே சாட்சிகள் என்று சொல்கிறார். நீங்கள் தான் அதற்கு சாட்சி என்று சொல்கிறார். தேவன் உங்களுக்குள் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. அவர் உங்களுக்குள் இருந்தால் உங்கள் இருதயம் உங்களுக்கு சாட்சி சொல்லும், உண்மையாகவே நீங்கள் தெய்வ பிள்ளைதான். நான் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டாம், உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டாம், நீங்கள் ஆராதிக்கிறீர்களே அந்த சபையார் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டாம், உங்கள் குடும்பத்தாரும் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டாம். கணவன் மனைவியை குறித்தோ, மனைவி கணவனை குறித்தோ, பெற்றோர் பிள்ளைகளை குறித்தோ சாட்சி சொல்ல வேண்டாம். அவர்களுடைய இருதயமே அவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறது, உங்களுக்குள் தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு. யோசுவா யாரை சாட்சியாக வைக்கிறார்? நீங்களே அதற்கு சாட்சி. கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொண்டதற்கு நீங்கள் தான் சாட்சி. தேவனை, இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே தெய்வமாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள். அதற்கு நீங்கள் தான் சாட்சி. உங்களிடத்துல தான் ஆண்டவர் கேட்பார். ஆண்டவரே, நான் உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாயே, இந்த பூமியில் நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எத்தனை மனிதர்களை உன்னுடைய வார்த்தையினால் காயப்படுத்துகிறாய்? எத்தனை மனிதர்களை உன்னுடைய கிரியைகளினால் நீ வேதனைப்படுத்துகிறாய், காயப்படுத்துகிறாய்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இப்படி இருப்பானா? இயேசு ஒரு நாள் உங்களிடத்தில் கேள்வி கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவர் அன்பினால் உருவான தேவன். அந்த அன்பை மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பு, அந்த கிருபை, அது நீங்கள் கிரியை செய்யும்படியாகவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்கள். அவருடைய வழிகளில் நடங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை குறித்து இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? யோசுவா 24வது அதிகாரம் 23வது வசனம், அதனுடைய முதல் பகுதியை வாசித்து பார்க்கிற போது, இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது, கர்த்தரை நீங்கள் தெய்வமாக தெரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அவரை சேவிக்க முடியும் என்று சொல்கிறார். அப்போ தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்கிறவருடைய இரண்டாவது அடையாளம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி விடுவார்கள். இயேசுவை சேவிக்க வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று தங்களுக்கு எந்த காரியம் உணர்த்தப்படுகிறதோ அதை தங்களுடைய வாழ்க்கையை விட்டு, இருதயத்தை விட்டு அகற்றி விடுகிறார்கள். அதை உங்களால் செய்ய முடியலைன்னா இன்னும் நீங்கள் ஆண்டவரை சேவிக்கும்படியாக ஆயத்தப்படவில்லை. அதைத்தான் அது காண்பிக்கிறது. நீங்கள் அவரை சேவிக்கும்படி ஆயத்தப்பட்டால் அவருக்கு பிரியமில்லாதவைகளை அகற்றி விடுவீர்கள். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அவர் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியத்தை நீங்கள் வேண்டும் என்று சொல்ல மாட்டீர்கள். அவர் வெறுக்கிற காரியத்தை நீங்கள் நேசிக்க மாட்டீங்க. அவர் உதறி தள்ள வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பற்றி கொள்ள மாட்டீர்கள். அவருக்கு எது வேண்டாம் என்று இருக்கிறதோ அது உங்களுக்கும் வேண்டாம் என்று இருக்கும். கர்த்தரை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க அவர் விரும்பாத காரியத்தை அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்களை அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர் மன்னிக்கிற மனிதர்களை அவர்களும் மன்னிப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எது உங்களுக்குள் இருக்கிறதோ அதை நீங்கள் அகற்றி விடுவீர்கள். நீங்கள் அவரை சேவிக்கிறது உண்மையானால். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், எத்தனை காரியங்கள் நமக்குள்ள மறைந்திருக்கிறது. வெளியே பார்க்கிற போது பரிசுத்தவான்களைப் போல, தேவ பிள்ளைகளைப் போல நம்மை காண்பித்துக் கொள்கிறோம். நமக்குள்ளும் பகை இருக்கிறது, நமக்குள்ளும் கோபம் இருக்கிறது, நமக்குள்ளும் வைராக்கியம் இருக்கிறது. நாமும் பல மனிதர்களிடத்தில் மனம் விட்டு பேசாமல் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை நாமே காண்பித்துக் கொள்கிறோம். யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மை விட்டு நாம் அகற்றாவிட்டால் இன்னும் ஒழுங்காக நாம் அவரை சேவிக்கவில்லை, அவரை ஆராதிக்கவில்லை என்று அர்த்தம். சிந்தித்து பாருங்க, எத்தனை ஆராதனைகளை வீணாக்கி இருக்கிறோம். எத்தனை ஆராதனைகள் நமக்கு பிரயோஜனப்படாமலே போயிருக்கிறது. எத்தனை ஆராதனைகளில் வெறுமையாய் திரும்பி வந்திருக்கிறோம். எத்தனை ஆராதனைகளில் பிரசன்னத்தை உணர முடியலை. எத்தனை ஆராதனையில் உண்மையான சமாதானத்தை அனுபவிக்க முடியாத நிர்பந்தமான நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாததை உங்கள் இருதயத்தை விட்டு நீங்கள் அகற்றுகிறது தான் அவரை சேவிக்கும்படியான இரண்டாவது அடையாளமாக இருக்கிறது. சில காரியத்தை விட முடியலை இல்லையா? சில பாவத்திலிருந்து இன்னும் வெளியே வர முடியலை. சில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை சீ போ என்று சொல்ல முடியலை. அது இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது, அது சிந்தனையில் இருக்கிறது, அது சரீரத்தை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அது ஆத்துமாவை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்து வெளியே வாருங்கள். இப்படிப்பட்ட அனுபவம் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. அந்நிய தெய்வங்களை அகற்றிவிட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாதது தான் அந்நிய தெய்வம். அதை நம்முடைய இருதயத்தை விட்டு அகற்றணும். அவரை சேவிக்கும்படி கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வமாய் தெரிந்து கொண்டவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்றி விடுவான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தோடு அவர் ஆராதிக்க மாட்டாங்க.
இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். தேவன் வெறுக்கிற எல்லா காரியமும் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆனால் தேவனை ஆராதிக்கிறார்கள். கர்த்தருக்கு விருப்பமில்லாத எல்லா வழிகளிலும் மனப்பூர்வமாக நடக்கிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனை ஆராதிக்கிறார்கள். நீங்கள் இது அவரை சேவிக்கிறதனுடைய சரியான ஒரு காரியம் அல்ல. உண்மையாகவே அவரை சேவிக்கிறவர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை இருதயத்தை விட்டு அகற்றி விடுவார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை குடும்பத்தை விட்டு அகற்றி விடுவார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மாமிச இச்சையாக இருந்தாலும் சரி, பொருளாசையாக இருந்தாலும் சரி, மனமேட்டிமையாக இருந்தாலும் சரி, வைராக்கியமாக இருந்தாலும் அவைகளை அகற்றிவிட்டு கர்த்தரை ஆராதிப்பார்கள். அதுதான் கர்த்தரை சேவிக்கிறவர்களுடைய இரண்டாவது அடையாளம். இப்படிப்பட்ட அடையாளத்தோடு இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? இப்படிப்பட்ட அடையாளத்தோடு இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி செய்கிற தேவ பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது அவருடைய அடையாளம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 23வது வசனம் பிந்தின பகுதி சொல்கிறது, உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். மூன்றாவது அவருடைய அடையாளம் என்னன்னா, தங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறார்கள். அவருடைய இருதயம் உலக ஆசையை தேடி போகிறதில்லை. அவருடைய இருதயம் பொருளாசையை சாய்ந்து போகிறதில்லை. அவருடைய இருதயம் கர்த்தரை நோக்கி திரும்பி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் கர்த்தரை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் வானத்தை தான் பார்க்கிறது. ஆராதனைக்கு வருகிற போது அந்த பரிசுத்த பலிபீடத்தை தான் நம்முடைய கண்கள் பார்க்கிறது. ஆனால் நம்முடைய இருதயம் அந்த பலிபீடத்துக்கு நேரம் இருக்குதா? நம்முடைய இருதயம் திரும்பணும். பைபிளில் சொல்லுது, யோசுவா அழகாக சொல்லுறார், நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதாக இருந்தால் உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேரம் திரும்பணும். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் தெய்வ பிள்ளைகளை. இதை ஒருவராக நீங்கள் அசட்டையாக எண்ணக்கூடாது. இந்த வசனத்தை கேட்கிறவங்க நீங்கள் மனஸ்தாபப்படக்கூடாது. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பணும். இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பினாதான் இந்த இருதயத்தில் அவர் தங்கி இருக்க முடியும். பரிசுத்த வேத புத்தகம் தான் கையில் இருக்கிறது. நாம் நிற்கிறது பரிசுத்த ஸ்தலத்தில் தான் நிற்கிறோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல சூழ்நிலை மேலே தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயம் இன்றைக்கு கர்த்தருக்கு நேராக இருக்கிறது, அல்லது உலகத்தில் வேற ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு நேர உங்கள் இருதயம் போய்கொண்டிருக்கிறது? தயவு செய்து உங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வேறு எங்கோ போய்கொண்டிருந்தால் உங்கள் இருதயத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தணும். இருதய சிந்தனைகளையும் யோசனைகளையும் தடுத்து நிறுத்தி கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். ஏனென்றால் இந்த உலகம் உங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியாது. உலகம் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியாது. உலகம் தற்காலிகமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுத்து நிரந்தரமான வேதனையை உங்களுக்கு தந்துவிடும். நிரந்தரமான வேதனைக்குள்ளாக போக வேண்டியிருக்கும். அந்த வேதனையிலிருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. இயேசுவே உங்களை அந்த வேதனையிலிருந்து காப்பாற்ற முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு நரக ஆக்கினைக்கு நேராக இந்த பொல்லாத வழிகள் நம்மை நடத்திவிடும். இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பட்டும். இருதயம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கட்டும். இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ளட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இதுதான் கர்த்தரை சேவிக்கிறவர்களுடைய 4வது அடையாளம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவங்க தான் அவரை உண்மையாய் சேவிக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்கள், தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்மால் கீழ்ப்படிய முடிகிறதா? அது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி. அநேக நேரங்களில் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்பது கடினமாகவே இருக்கிறது. ஏன் கடினமானதாக இருக்கிறது? அந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்கிற மனது நமக்கு இல்லை. அதனால் நமக்கு கடினமாய் தெரிகிறது. அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்கிற மனது நமக்கு இருந்தால் அது ரொம்ப லெகுவாக இருக்கும். பாருங்கள், ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கணவன் சொல்லுகிற எந்த கட்டளைக்கும் கற்பனைக்கும் இந்த மனைவி கீழ்ப்படுகிறான். ஏன் தெரியுமா? அந்த கணவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. அதே போல் மனைவி விரும்புகிறதை கணவன் செய்து கொடுக்கிறார். ஏன்? அந்த மனைவியின் மேல் இருக்கிற அன்பு. பிள்ளைங்க கேட்குறத பெற்றோர் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்? பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பு. அதை வாங்கி கொடுக்கணும், அதை செய்யணுங்கிற ஒரு மனது பெற்றோருக்கு இருக்குது. அதனால அவங்க அதை செய்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய பரலோகத்தின் தகப்பனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யணும்னா அந்த மனது நமக்கு இருந்தால் போதும். அவர் சொல்லுகிறத நம்ம செய்வோம். பாருங்க, அவர் நமக்கு வேண்டும், அவருடைய ஆலோசனை நமக்கு வேண்டாம். இப்படி தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவரும் வேண்டும், அவருடைய ஆலோசனையின்படி நம்ம செய்யணும். இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு உவமையை சொன்னார். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனை கூப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு நம்முடைய திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்.
அவன் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் போய் இந்த வேலையை செய்தான். இளையவனை கூப்பிட்டு சொன்னான், நீ இன்றைக்கு போய் நம்முடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய். அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகவில்லை. 2 பேருக்கும் ஒரே கட்டளை தான் வருகிறது, 2 பேருக்கும் ஒரே வார்த்தை தான் வருகிறது. ஒருவன் செய்கிறான், ஒருவன் செய்யவில்லை. ஆனால் 2 பேருக்கும் அவன் தகப்பன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பரலோகத்தின் தகப்பனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. பலர் வார்த்தைகளை கேட்கிறாங்க. எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் உண்மையாக இந்த வார்த்தையின்படி செய்கிறாங்க? அன்றைக்கு அந்த மூத்த குமாரன் தான் மனஸ்தாபப்பட்டு தகப்பனுடைய வார்த்தையின்படி செய்தான். இளையவன் போகிறேன் என்று சொல்லிவிட்டும் அவன் போகவில்லை, செய்கிறேன் என்று சொல்லிவிட்டும் செய்யவில்லை. யோசித்து பாருங்கள். அவரை சேவிக்கிறவங்க அவருடைய வார்த்தையின்படி செய்வான். அவருடைய வார்த்தையின்படி நடக்கணுங்கிற மனது நமக்குள்ளே வந்தால் அதன்படி செய்யணுங்கிற ஒரு மனஸ்தாபமும் வரும். மூத்தவன் போக மாட்டேன் என்று தான் சொன்னான். ஆனால் அவனுக்கு மனது தகப்பன் சொன்னதை செய்யணும்னு ஒரு மனது அவனுக்குள்ளே வந்தது. உடனே அவன் ஓடிப்போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த மனது வரட்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும், கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைப்படி நான் நடக்கணும். அந்த இருதயம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டுனா, அந்த மனது மட்டும் உங்களுக்கு வந்துட்டுனா, அவர் சொல்லுகிற அத்தனை கற்பனைகளின்படி உங்களாலே என்னாலே நடக்க முடியும். அந்த மனதை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உங்கள் வசனத்தில் எழுதியிருக்கிறீரே, எல்லாமே பரிசுத்தமான வார்த்தைகள், எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் பிரயோஜனமான நல்ல ஆலோசனைகள். இந்த ஆலோசனைகளின் வார்த்தைகளின்படி நான் நடக்கிறதுக்குரிய ஒரு மனதை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் கேட்கணும். அந்த மனது நமக்குள்ளே வந்துட்டுனா அவருடைய கற்பனைகளின்படி நம்ம கீழ்ப்படிய முடியும். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 4 அடையாளங்களை நீங்கள் மறந்து போகாதீங்க. இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். வசனத்தை தொடர்ந்து தியானிங்க. ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இணைந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. உம்மை சேவிக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய 4 விதமான அடையாளங்களை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்து, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின் பாதையிலே கர்த்தருடைய வழிகளில் தொடர்ந்து நடக்க உதவி செய்யும். உங்கள் நாமத்தை மையப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.